topic, the Kirchhoff rules. Actually, current electricity. The second topic, the Kirchhoff rules. Ohm's law is useful only for simple circuit. Complicated circuit can be used then Kirchhoff rule. Simple circuit இருந்ததுனா நாம என்ன செய்யலாம் அப்படினா Ohm's law யூஸ் பண்ணலாம். Complicated circuit இருந்ததுனா நாம Kirchhoff rule தான் யூஸ் பண்ணனும். Kirchhoff rule the types of two rules இருக்குது. First rule, current rule or junction rules. Second rule, voltage rule or loop rules. Kirchhoff விதியில முதல் விதியை மின்னோட்ட விதி அப்படினு சொல்லுவோம். செகண்ட் விதியை மின்னழுத்த விதி அப்படினு சொல்லுவோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது Kirchhoff உடைய ஃபர்ஸ்ட் ரூல். ஆக்சுவலா கரண்ட் லா. So the algebraic sum of the current at any junction of a circuit is 0. The algebraic sum of the current at any junction of a circuit is 0. எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கக்கூடிய மின்னோட்டங்களுடைய குறியியல் கூட்டுத்தொகை 0 அப்படினு சொல்றாங்க. So it states that the algebraic sum of the current at any junction of a circuit is 0. முதல்ல ஜங்ஷன் அப்படிங்கக்கூடிய என்னன்னு பாருங்க. இந்த O அப்படிங்கக்கூடியதை நம்ம ஜங்ஷன் வச்சிருக்கிறோம். ஜங்ஷன் அப்படின்னா ஆக்சுவலா 3 அல்லது 4 வழிகளில் சந்திக்கும்ல அதுதான் ஜங்ஷன் சந்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நாம I1 I2 I3 I4 I5 இந்த இருக்கு பாருங்க. இதுதான் ஆக்சுவலா ரெசிஸ்டன்ஸ் உடைய சிம்பிள். ஸோ I1 I2 I3 I4 I5. கரண்ட் லா Kirchhoff உடைய ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்றாங்க அப்படின்னா the algebraic sum of the current at any junction of a circuit is 0. எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கக்கூடிய இந்த மின்னோட்டங்களுடைய குறியியல் கூட்டுத்தொகை 0 அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க டைரக்ஷனை பாருங்க. ஆக்சுவலா இங்க டைரக்ஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Entering the junction positive, leaving from the junction is negative. Actually, the sum of current entering the junction is equal to the sum of the current leaving from the junction. சந்தியை நோக்கி வரக்கூடிய இந்த மின்னோட்டங்களுடைய கூடுதலும் இந்த சந்தியிலிருந்து வெளியே செல்லக்கூடிய மின்னோட்டங்களுடைய கூடுதலும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டூ டைப்ஸ் ரூல் எழுதிக்கலாம். The algebraic sum of the current at any junction of a circuit is 0. அப்போ எதெல்லாம் மீட் பண்ணுது பாருங்க. இந்த ஜங்ஷனை எதெல்லாம் மீட் பண்ணுது பாருங்க. இந்த மீட் பண்ணக்கூடிய இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று 0வா இருக்கணும். ஆர் entering the junction is equal to leaving from the junction. சந்தியை நோக்கி வரக்கூடிய மின்னோட்டத்தினுடைய கூடுதலும் சந்தியிலிருந்து வெளியே செல்லக்கூடிய அந்த மின்னோட்டமுடைய கூடுதலும் எப்படி இருக்கணும்? இஸ் ஈக்குவலாக இருக்கணும். பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுவோம். இது பாருங்க I1 என்டர் ஆகுதா? I2 என்ன செய்யுது? ஆக்சுவலாக லீவிங் ஆகுது. அப்போ ப்ளஸ் மைனஸ் I2 ப்ளஸ் I3 என்னது? என்ட்ரி ஆகுதா? இல்லைல்ல. ஸோ minus I3 plus I4 plus I5 equal 0. The algebraic sum of the current to meet at any junction circuit is 0. அப்போ சந்தியை நோக்கி வரக்கூடிய மின்னோட்டங்களுடைய கூடுதல் வந்து என்ன செய்து பாருங்க. எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கக்கூடிய இந்த மின்னோட்டத்தினுடைய குறியியல் கூட்டுத்தொகை 0 சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுமா? இப்போ I1 2 ஆம்பியர் வச்சுக்கலாம். I2 2 ஆம்பியர் வச்சுக்கிறோம். I3 ஒரு 4 ஆம்பியர். I4 4 ஆம்பியர். I5 4 ஆம்பியர் வச்சுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா என்டரிங் ஆகக்கூடியதும் லீவிங் ஆகக்கூடியதும் இப்போ ஈக்குவலாக நம்ம என்ன செய்யணும்? அப்ளை பண்ணணும். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா I1 ப்ளஸ் I2. I1 என்ன ஆகுது? என்ட்ரி ஆகுது அப்படி தானே. அப்போ I2 லீவிங் ஆகுது. ஸோ டுவர்ட்ஸ் I4
plus I5 equal I2 plus I3. Entering the junction is equal to leaving from the junction. So Kirchhoff உடைய current lawல so நம்ம டிஃபைன் பண்ணக்கூடியதுல என்ன எழுதலாம் the algebraic sum of the current to meet any junction circuit is 0. எந்த ஒரு சந்திப்பிலும் சந்திக்கக்கூடிய இந்த மின்னோட்டத்துடைய குறியல் கூட்டுத்தொகை பூஜ்ஜியமாக இருக்கலாம் or entering the junction is equal to leaving from the junction. அப்போ என்ட்ரி ஆகக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும், இங்கேருந்து வெளியில் போகக்கூடியது எல்லாமே எப்படி இருக்கும் நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த சைன் இஸ் இண்டிகேட்டட் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் I2 5 இருக்கலாம் 5 ஆம்பியர் ப்ளஸ் I3 3 ஆம்பியர் ஈக்குவல் 8 ஆம்பியர். ஸோ I1 2 ஆம்பியர் ப்ளஸ் I4 2 ஆம்பியர் plus I5 4 ampere equal 8 ampere. First second first one இதை சப்ஜெக்ட் பண்ணலாமா? அப்போ I1 எவ்வளவு 2 ampere, I2 actually 5 ampere, I3 3 ampere, I4 2 ampere then 4 ampere. பாருங்க ஆட் பண்ணுங்க 2 plus 2 plus 4 equal 8 ampere, 5 plus 3 8 ampere. So 8 minus 8 equal 0. The algebraic sum of current to meet at any junction circuit is 0 or entering the junction is equal to leaving from the junction. This is first rule, very important point. This law is conservation of charge. இதனுடைய consequence என்ன அப்படின்னா conservation of charge, very important question. So current rule இருக்குல்ல, இந்த current rule உடைய மின்னோட்ட விதியின் அடிப்படையில் என்ன செய்யுது இது பயன்படுத்தப்படுகிறது. So conservation of charge, இது first rule. Second rule வந்து energy. So the conservation of charge. அப்போ கிர்ச்சாஃபுடைய கரண்ட் லா வந்து எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னா கரண்ட் லா வந்து த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், இந்த மின்னோட்ட அடிப்படையில் மின்னோட்ட விதியின் அடிப்படையில் என்ன செய்யுது யூஸ் ஆகும். செகண்ட் ஆக்சுவலாக செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல் வோல்டேஜ் ரூல். இதனுடைய கான்சிக்யூஷன் இதனுடைய கான்சர்வேஷன் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக எனர்ஜி. First rule வந்து charge, second rule energy. The algebraic sum of product of the current and resistance. Current and resistance. The each part of the circuit is equal to the total EMF the circuit. The algebraic sum of the product the current and resistance. The each part of any closed circuit is equal to the EMF is induced to the circuit. இந்த மூடிய சுற்றில் வெவ்வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய இந்த மின்னோட்டம் இந்த மின்தடை ஆகியவற்றினுடைய பெருக்கல் பலனுடைய கூட்டுத்தன்மையானது அதே மூடிய சுற்றில் இருக்கக்கூடிய இந்த மின் இயக்கு விசையினுடைய குறியல் கூட்டுத்தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறேன். The algebraic sum of the product current and resistance. The each part of any closed circuit is equal to the total EMF is induced to the closed circuit. இந்த மூடிய சுற்றில் வெவ்வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய இந்த மின்னோட்டம் இந்த மின்தடை ஆகியவற்றின் பெருக்கல் பலனின் கூட்டுத்தன்மையானது அதே மூடிய சுற்றில் இருக்கக்கூடிய இந்த மின் இயக்கு விசையினுடைய குறியல் கூட்டுத்தொகைக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கிளாக் வைஸாக இருந்தது அப்படின்னா அது பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸாக இருந்ததுன்னா அது நெகட்டிவ். அதை மட்டும் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அங்கே என்டரிங் ஃப்ரம் த ஜங்ஷன் இஸ் பாசிட்டிவ், லீவிங் ஃப்ரம் த ஜங்ஷன் இஸ் நெகட்டிவ். இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூலை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக கிளாக் வைஸாக இருந்தது அப்படின்னா அது பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸாக இருந்ததுன்னா அது நெகட்டிவ். அதை கான்செப்ட் ஒன்று புரிஞ்சு வச்சுக்கணும்.
the algebraic sum of the product current and the resistance, the closed circuit. So the each part of any closed circuit is equal to the total algebraic sum of the induced is EMF. Second rule concept பாருங்களேன். Actually the consider பண்ணுறது the consider A B C D E F the loop வந்து இருந்துச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ A B C D E F இந்த லூப் நம்ம எடுத்துக்கிறோம் கன்சிடர் பண்ணுறோம். கான்செப்ட் பாருங்கள். ஃபஸ்ட் இதை கீழே என்னெல்லாம் ப்ராடக்ட் ஆகுது? கரண்ட்டு பாருங்கள். I1 R2 ப்ளஸ் I3 R4 ப்ளஸ் I3 இங்கே வருங்க ஸ்மால் R3. இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஸ்மால் R போட்டிருக்கோம். R3 ப்ளஸ் I3 R5 ப்ளஸ் I4 R6 ப்ளஸ் I1 ஸ்மால் R1 ப்ளஸ் I1 capital R1 equal E1 plus E3. The product current and resistance. The each part of any closed circuit is equal to the total sum of the induced EMF. இந்த மூடிய சுற்றிலிருந்து, அதாவது வெவ்வேறு இடங்களில், இந்த மூடிய சுற்றிலிருந்து வரக்கூடிய வெவ்வேறு இடங்களில் எதெல்லாம் நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது, ப்ராடக்ட் ஆகுது அப்படின்னா கரண்டும் ரெசிஸ்டன்ஸும். இதனுடைய கூடுதல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த இன்டியூஸ்டு இஎம்எஃப். இந்த இஎம்எஃப்க்கு எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். Both cell E1 E3 the send current clockwise direction. இந்த E1ம் E3யும் கரண்ட்டை எப்படி சென்ட் பண்ணுது அப்படின்னா clockwise direction வந்து சென்ட் பண்ணுது. ஸோ அதான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே பாசிட்டிவ் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த ABEFA இந்த லூப்பை மட்டும் எடுக்கிறோம். இந்த லூப் மட்டும் என்ன நடக்கும்? I1 capital R1 plus I1 capital R2 plus அப்படின்றது பாருங்க. I2 R3 plus I2 small R2 plus I4 R6 plus I1 small R1 equal E1 minus E2. The negative side is indicated E2. There is a sent current in the anti-clockwise direction. இங்கே ஏன் நெகட்டிவ் சைன் போட்டோம் அப்படின்னா இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இந்த பாருங்க E1 இந்த E2 எப்படி இருக்குது? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இந்த செய்து இருக்குது. E1 E3 clockwise direction. So the negative sign is indicated to E2. There is a sent current in the anti-clockwise direction. Anti-clockwise direction இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், இங்கே நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணிடுறோம். So the algebraic sum of product current and resistance. கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் தான் செய்யுது ப்ராடக்ட் ஆகுது. The each part the circuit is equal to the total EMF is induced circuit. எதெல்லாம் ப்ராடக்ட் பண்ணுது? ரெசிஸ்டன்ஸையும் கரண்ட்டையும். அப்போ இதனுடைய அதான் சொல்கிறோம், மின்தடை மற்றும் மின்னோட்டம் ஆகியவற்றின் பெருக்கல் பலனுடைய கூட்டுத்தன்மையானது அதே மூடிய சுற்றில் இருக்கக்கூடிய இந்த மின் இயக்கு விசையின் குறியல் கூட்டத்துக்கு ஈக்குவல். இது செகண்ட் ரூல். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்னோம்? At any junction to meet circuit is 0. So the algebraic sum of current to meet any junction circuit is 0. அப்போ இந்த ஜங்ஷன் இருக்கு, இங்கே எது வந்தாலும் எது வந்து மீட் பண்ணாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் இஸ் ஈக்குவல் 0 அப்படின்னு சொல்லுவோம். The algebraic sum of current to meet any junction circuit is 0 or entering from the junction leaving from this equal to leaving from the junction. எதெல்லாம் என்ட்ரி ஆகுதோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா வெளியில் போகக்கூடிய மின்னோட்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ரூல். இதனுடைய கான்சிக்வன்ஸ், இதனுடைய கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ், இதுக்கு வந்து இது சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு? ஃபர்ஸ்ட் ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? கரண்ட் ரூல். கரண்ட் ரூலுக்கு எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னா சார்ஜ்.
செகண்ட் ரூல் என்ன சொன்னோம், the algebraic sum of product the current and resistance is equal to the each part of any closed circuit is equal the EMF induced EMF. the algebraic sum of வெவ்வேறு இடங்களில் வரக்கூடிய மின்னோட்டம், மின்தடை ஆகியவற்றின் பெருக்கல் பலனின் கூட்டுத்தன்மையானது அதே மூடிய சுற்றில் காணப்படக்கூடிய மின் இயக்குவிசையின் குறிகள் கூட்டுத்தொகைக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள். இதே இதில் பாருங்கள், ஆக்சுவலாக கரண்ட்டு ஃபாலோ ஆகுது, தென் ஆறுங்கிறது ரெசிஸ்டன்ஸ், ஏங்கிற பாயிண்ட்டு, இது ஏங்கிற பாயிண்ட்டு, இது பிங்கிற பாயிண்ட். இப்போ ஏ டு பி கரண்ட் வந்து ஏலேருந்து தெரியுது பிக்கு ஃபாலோ ஆகுது அப்படின்னா, ஸோ வி ஈக்குவல் டு ஐஆர் நம்ம ப்ளஸ் தான் போடணும். ஏன்னா இது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். இதே இது ஏ பி, இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படின்னா பி டு ஏ, அப்போ இங்கே ஆன்டி கிளாக் டைரக்ஷன், அப்போ வி ஈக்குவல் டு ஐஆர். தென் நெக்ஸ்ட்டு இஎம்எஃப், ஏ டு பியா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வி ஈக்குவல் டு ப்ளஸ் இ. தென் பி டு ஏ இருந்ததுன்னா மைனஸ் இ, அவ்வளோதான். ஈனே நீங்கள் செய்யலாம், அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் சிம்பிள் எடுத்துக்காட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட்டு ஏ டு பிக்கு ஃபாலோ ஆச்சு அப்படின்னா வி ஈக்குவல் டு பாசிட்டிவ் போட்டிருக்கிறோம், பி டு ஏ இருந்ததுன்னா நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ் சைன் இஸ் இண்டிகேட்டடு. அதே மாதிரி தான் சேம் இஎம்எஃப் இ, ஸோ இ வந்து பாசிட்டிவாக இருக்கும். எப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருந்ததுன்னா, ஆன்டி கிளாக் டைரக்ஷன் இருந்ததுன்னா நெகட்டிவ் இருக்கும். அதுதான் நிச்சயம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆக்சுவலாக ஓம்ஸ் லா வந்து கேன் பி யூஸ் இன் த சிம்பிள் சர்க்யூட். காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட் இருந்ததுன்னா நம்ம எதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா கிர்ச்சாஃப் ரூல் தான் என்ன செய்யணும், நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, கிர்ச்சாஃப் ரூலோட ஃபர்ஸ்ட் ரூல் வந்து கரண்ட் ரூல், செகண்ட் ரூல் தென் வோல்டேஜ் ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்னோம், த algebraic sum of current to beat junction any junction circuit is 0 or entering from the junction is equal to leaving from the junction. இது ஃபர்ஸ்ட் ரூல். இதனுடைய கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறத செய்து இது. செகண்ட் ரூல் பார்த்தோம் வோல்டேஜ் ரூல். வோல்டேஜ் ரூல் என்ன சொன்னால் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் ரூல் சார்ஜ், செகண்ட் ரூல் எனர்ஜி. செகண்ட் ரூல் என்ன சொன்னோம், the algebraic sum of product of the current and resistance to each part of the circuit is equal to the total EMF induced in the circuit. ஸோ இதோடைய ரூல் எது ஃபாலோ ஆகுது, த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே.